ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற வரிசையில நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் பத்தின ஒரு டாப்பிக்க பார்த்துட்டுருக்கோம். அதில இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில இதுக்கு முந்தின வீடியோல எஃபிஷியன்சி ரேஷியோஸ்னா என்னென்னன்னு பார்த்தோம். அதில அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவும், அ இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோவும் அப்படின்னு என்னென்னு நம்ம இதுக்கு முந்தின வீடியோல பார்த்தோம். இதில நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு என்னன்னா, இட் மெஷர்ஸ் ஹவ் எஃபெக்டிவ்லி கம்பெனி கலெக்ட்ஸ் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் சேல்ஸ் அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ் டியூரிங் எ பீரியட். இட் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் எ பிஸ்னஸ் கலெக்ட்ஸ் இட்ஸ் எவரேஜ் ரிசீவபிள்ஸ் இன் அ இயர். ஸோ இது ரிசீவபிள்ஸ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அது என்னன்னா, இப்ப நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்ணா அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் வரணும். சேல்ஸ் பண்ணிட்டோம்னா, அது வந்து சேல்ஸ்ன்னு சொல்லி நம்ம அக்கவுண்ட்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்புறம் அதுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு போட்டு ப்ராஃபிட் எல்லாமே வந்துரும். பட் ஆனா அதுக்கு நமக்கு ஆக்சுவலா கைக்கு வந்தா மட்டும் தான் அது வந்து நம்ம கையில இருக்குது. அப்படின்னா அது அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஓரத்துல இருக்குமே தவிர, அதனால கம்பெனிக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. சில கம்பெனிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாரி நெறைய கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டே இது பண்ணிட்டே இருக்கும். சில கஸ்டமர் பே பண்ணுவாங்க, சில கஸ்டமர் பே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் வரும். நம்ம அனுப்பிச்சுட்ட ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. அந்த மாரி எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த 45 டேஸ்ல அது நம்ம கம்பெனிக்கு அந்த காசு வரணும் அப்படின்னா, அது ப்ராப்பரா அவங்க அந்த அமௌண்ட்ட வந்து அவங்க கலெக்ட் பண்றதும் ஒரு பிசினஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ அவங்க அப்படி அந்த ரிசீவபிள்ஸ் வந்து எவ்வளோ எஃபிஷியன்ட்டா அவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. வித்தின் எ இயர்க்குள்ள அவங்களால வந்து எவ்வளோ டைம் வந்து அவங்க ரிசீவபிள்ஸ் வந்து ப்ராப்பரா வாங்கி, அதுக்கப்புறம் அடுத்த செட் வந்து அதையும் ப்ராப்பரா வாங்கி, அதுக்கப்புறம் அடுத்த செட் வந்து இந்த மாரி எத்தன டைம் அவங்களால பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது. இது ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டூ நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது. இதில வந்து இதில வந்து நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா என்னன்னா, அ எ ஓகே. இதில வந்து நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்டின்னா என்னன்னா, கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அலோவன்சஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அலோவன்சஸ் அப்படிங்கிறது. இதில கிரெடிட் சேல்ஸ் எப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம நம்ம காசு வாங்காம நம்ம இந்த மாதிரி கஸ்டமருக்கு அனுப்புற எல்லாமே கிரெடிட் சேல் தான். ஓகே, அவங்க காசு குடுக்க போறாங்க. அதுக்காக நம்ம அனுப்புறோம். அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரெடிட் சேல்ல தான் வரும். காசு வாங்காம நம்ம கடனுக்கு தர மாதிரி. அதுதான் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அனுப்பிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து காசு குடுத்துட்டாங்களா அப்படின்னா, சொல்ல முடியாது. சில ப்ராடக்ட்ஸ் அவங்க ரிட்டர்ன் அனுப்பலாம். சில ப்ராடக்ட்ஸ் டிஃபெக்ட்டா இருக்கும். ஸோ டிஃபெக்ட்டோட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக நாங்க இவ்வளோ காசுக்கு நாங்க மைனஸ் பண்ணிக்குவோம். அப்படிங்கிறது தான் அலோவன்சஸ் அப்படிங்கிறது. ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா, அவங்க வேணாம்னு சொல்லி மொத்தமா அனுப்புறது. அலோவன்சஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து நாங்க டிஃபெக்ட் இருக்கு. பட் ஆனா டிஃபெக்ட்டோட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. அதுதான். நெட் கிரெடிட்னா என்னன்னா, கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் அலோவன்சஸ். அதுதான். ஸோ இதில சேல்ஸ் ரிட்டர்ன் என்னன்னா, நம்ம அனுப்பிச்சதில அவங்க ரிட்டர்ன் பண்றது. இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றது. அலோவன்சஸ் அப்படின்னா, இதில டிஃபெக்ட் இருக்கு. டிஃபெக்ட்டோட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனா இந்த டிஃபெக்ட்டுக்காக நீங்க இவ்வளோ எங்களுக்கு கம்மி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி அவங்க அத கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் வந்து அலவன்சஸ். இது நெட் கிரெடிட் சேல்ஸ்னா அதெல்லாம் இல்லாம ஆக்சுவலா நமக்கு எவ்வளோ காசு வரப்போகுது அப்படிங்கிறது நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது. இப்ப வெறும் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா, மொத்தமா அவங்க இதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்துரும். முதல்ல வந்து அதில வந்து சில இது ரிட்டர்னுக்கும், அலவன்ஸுக்கும் நமக்கு வந்து வராம இருக்கும். ஸோ அத எக்ஸாக்ட்டா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது தான் நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது. டிவைடட் பை எவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். அந்த எவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அது. இதுதான் ரிசீவபிள்ஸ் டர்னோவர் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து இதுதான். இன்டர்பிரேஷன். ஹை ரிசீவபிள் டர்னோவர் ரேஷியோ அப்படின்னா, இண்டிகேட் எஃபிஷியன்ட் கிரெடிட் அண்ட் கலெக்ஷன் பாலிசிஸ். தி கம்பெனி கலெக்ட்ஸ் கேஷ் குயிக்லி ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இது வந்து எ எஃபிஷியன்ட் கிரெடிட் அண்ட் கலெக்ஷன் பாலிசிஸ். இது கடன் குடுக்குறதுலயும், கலெக்ஷன் பண்றதுலயும் ஒ ஒரு எஃபிஷியன்ட்டான பாலிசிஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது அது காட்டுது. ஸோ அடுத்தது கம்பெனி கலெக்ட்ஸ் கேஷ் குயிக்லி ஃப்ரம் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ட்ட இருந்து அதுக்கு கேஷ வந்து குயிக்கா அது வந்து கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் காட்டுது. இப்ப நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பரா நல்ல ப்ராடக்ட்ட நம்ம கஸ்டமருக்கு விக்கிறோமோ, அத விட முக்கியமானது என்னன்னா, அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றது. சில கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம காசே வாங்க முடியாது. அவங்க இப்ப, இன்னைக்கு, நாளைக்கு, இன்னைக்கு, நாளைக்கு, இன்னைக்கு, நாளைக்குன்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. அத வந்து நம்ம போய் வந்து சண்ட போட்டு நம்ம வந்து கேட்க முடியாது. ஏன்னா அப்படி கேட்டோம்னா, அடுத்தது நமக்கு வந்து ஆர்டர் விடாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலை இல்லாம போயிரும்.
ஸோ அது நம்ம வந்து ப்ராப்பரா இது பண்ணி அவங்க பாலிசிஸ் இது பண்ணி, அவங்க ப்ரொஃபஷனலா அவங்க மெயின்டெயின் பண்ணணும். அவங்க ப்ராப்பரா கேட்கணும், பொலைட்டா கேட்கணும். ரொம்ப இதா கேட்டோம்னா நமக்கு வராது. ஸோ அதெல்லாம் மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த காசு வாங்குறது அப்படிங்கிறது, நீங்க ஆர்டர் வாங்குறது, மேனுஃபேக்சர் பண்றது, சேல் பண்றது, அதெல்லாம் ஒரு வகையில கஷ்டம். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, கடைசியில ரொம்ப பெரிய கஷ்டம் என்னன்னா, நம்ம காச நம்ம வாங்குறது அது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஹை ரிசீவபிள் டர்ன் ஓவர் இருந்ததுன்னா, அது கம்பெனி வந்து எஃபிஷியன்ட்டா அத மெயின்டெயின் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா எந்த கம்பெனி இருந்தாலுமே ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க பெரிய பெரிய ஃபிகர் காமிச்சிடலாம். பட் ஆனா அது அவங்களுக்கு கரெக்ட்டா அவங்க வாங்க முடியுதா அவங்களால அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ்ன்னு அசெட்ஸ்ல அது வேல்யூ வந்து இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் அடுத்தடுத்த குவார்ட்டர்ல அது வந்து போயிட்டே இருக்குமே தவிர, அவங்களால அது கரெக்ட்டா அவங்களால அத கலெக்ட் பண்ண முடியுதா? கஸ்டமர்ட்டருந்து வாங்க முடியுதா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரிசீவபிள்ஸ் அவங்க எப்படி இது பண்றது? லோ ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா, அவங்க வந்து ஸ்லோவா கலெக்ட் பண்றாங்க. கிரெடிட் இஷ்யூ வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து காசு வர வேண்டியது இருக்கு. ஆனா, அந்த காசு வருமா வராதா நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில அவங்களுக்கு காசு வர வேண்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வேல்யூவேஷனுக்கு ஒரு இதா நம்ம எடுத்துக்க முடியாது. லீனியன்ட் கிரெடிட் பாலிசிஸ் தட் டை அப் கேஷ். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கஸ்டமர்ட்ட வந்து இது பண்றதுக்காக, சரி பரவால்ல விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்களே வந்து விட்டுருவாங்க. அவங்கட்ட வந்து ரொம்ப லீனியன்ட்டா இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காசு வரவே வராது. அந்த மாரி இதுவங்ககிட்ட அவங்க எத்தன கஸ்டமர் பிடிச்சாலும், எவ்வளோ பிசினஸ் பண்ணாலும் அவங்களுக்கு காசு வர்றது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அது இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ ஆஃப் 8 மீன்ஸ் த கம்பெனி கலெக்ட்ஸ் இட்ஸ் ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் 8 டைம்ஸ் எ இயர் அபவுட் ஒன்ஸ் எவ்ரி 45 டேஸ். 45 டேஸ்க்கு ஒன்ஸ் அது கரெக்ட்டா அது வந்து கலெக்ட் பண்ணிருது அப்படிங்கிறது தான் இப்ப ரேஷியோ 8 வந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம். So it is used to assess efficiency of company's credit and collection practices. அது கம்பெனிக்கு வந்து கிரெடிட் அண்ட் கலெக்ஷன் ப்ராக்டிசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் எவாலுவேட் லிக்விடிட்டி அண்ட் கேஷ் ஃப்ளோ ஹெல்த் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் கிரெடிட் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ வந்து இப்போ நம்ம போடுறோம், நம்ம விற்கிறோம், அதுலேருந்து காசு வருது, அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் காமிக்குது, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் எவ்வளோ காசு உள்ளே வருது அப்படிங்கிறது தான் மேட்டரு. அதுதான் நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேஷாக எவ்வளோ உள்ளே வருது அப்படிங்கிறது தான் அது ரொம்ப முக்கியம். நம்ம கேஷா உள்ள வந்தா தான் அத வச்சு நம்ம பிசினஸே பண்ண முடியும். அதுதான் கேஷ் ஃப்ளோ ஹெல்த் அப்படின்னு சொல்றது. இந்த கிரெடிட் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியிலலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ கிரெடிட் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதெல்லாம் எதுனா பி2பி பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் கிரெடிட் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியா தான் இருப்பாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா, நீங்க கேஷ் குடுத்தா தான் நான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. 45 டேஸ்ல உங்களுக்கு கேஷ் வரும், 60 டேஸ்ல வரும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் அது பாலிசிஸ் இருக்கும். 90 டேஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பாலிசிஸ் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் இது பண்றது. ஸோ அதத்தான் கிரெடிட் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்றோம். அசிஸ்ட்ஸ் இன் டிட்டர்மைனிங் இஃப் எ கம்பெனி இஸ் மேனேஜிங் இட்ஸ் வொர்க்கிங் கேபிட்டல் எஃபெக்டிவ்லி. ஸோ அங்கிருந்து அவங்க வந்து ப்ராப்பரா எவ்வளோ ப்ராப்பரா கலெக்ட் பண்றாங்களோ, அத வச்சு தான் கம்பெனிய வந்து வொர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ ப்ராப்பரா மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிக்னிஃபிகன்ஸ் எ கீ இண்டிகேட்டர் ஆஃப் ஹவ் குயிக்லி எ கம்பெனி டர்ன்ஸ் சேல்ஸ் இன்டூ கேஷ். இது என்னன்னா, ஒரு சேல்ஸ எவ்வளோ குயிக்கா அவங்க வந்து கேஷா அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது காட்டுது. க்ரூஷியல் ஃபார் மெயின்டெய்னிங் ஸ்ட்ராங் கேஷ் சைக்கிள் எஸ்பெஷலி இன் பிசினஸ் வித் ஹெவி கிரெடிட் சேல்ஸ். க் க்ரூஷியல் ஃபார் மெயின்டெய்னிங் ஸ்ட்ராங் கிரெடிட் கேஷ் சைக்கிள் எஸ்பெஷலி இன். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி இருக்கு. சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெவியா கிரெடிட்ல தான் எல்லாமே கிரெடிட்ல தான் சேல் பண்ற மாரி இருக்கும். பி2பில போயிட்டீங்கனாலே மேக்ஸிமம் எல்லாமே கிரெடிட்ல தான் சேல் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அவன் எப்ப தரானோ அப்ப தான் நமக்கு வந்து காசு. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது காசு வரும் நம்ம எழுதி வைக்கிறதா தான் இருக்கும். அந்த மாரி நேரத்தில அ கேஷ் சைக்கிள ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரேஷியோ. கேன் ஃபிளாக் கஸ்டமர் கிரெடிட் ரிஸ்க் இன்எஃபிஷியன்ட் பில்லிங் சிஸ்டம். இத வச்சு நம்ம இத வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். இது வந்து கஸ்டமர் கிரெடிட் ரிஸ்க் இருக்கு. ஸோ இன்எஃபிஷியன்ட் பில்லிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இத வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து லிமிட்டேஷன்ஸ். ஆஸ் யூசுவல் எல்லாத்துலயும் இருக்க மாரி இதில என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி வேரியபிலிட்டி. நம்ம சேம் இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது சீசனாலிட்டி அண்ட் டைமிங். எண்ட் ஆஃப் பீரியட் ஸ்பைக்ஸ் ஆர் சீசனல் சேல்ஸ் கேன் டிஸ்டார்ட் த ஆவரேஜ். ஸோ இப்போ வந்து இது எண்ட் ஆஃப் பீரியட்ல ஒரு சீசனல் சேல்ஸ்லாம் நடக்கிறப்ப, நமக்கு எக்ஸாக்ட்டா நமக்கு அது வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அதிகமா வரும். இந்த மத்த டைம்ல கம்மியா வரும். அப்ப நீங்க எவரேஜா எடுத்து பார்க்குறப்ப, அந்த எவரேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டான இதா இருக்குது. இத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது வந்து ஒரு டைம்ல அதிகமா இருக்கும், ஒரு டைம்ல கம்மியா இருக்கும். ஸோ நீங்க 1 இயர்க்குன்னு எவரேஜ் பார்க்குறப்ப, அந்த வேல்யூ உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அது ஒண்ணு. இக்னோர்ஸ் பேட் டெப்ட்ஸ். ஹை ரேஷியோ டசன்ட் மீன் அ குயிக் குவாலிட்டி இஃப் a பேட் கம்பெனி இஸ் ஃப்ரீக்வென்ட்லி ரேட்டிங் ஆஃப் பேட் டெப்ட்ஸ்.
இப்ப சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணும் அப்டின்னா, பேட் டெப்ட் இருக்குன்னா, அத வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா, அந்த காசு வராது. அது போனது போனது தான் அப்டின்னு சொல்லி அவங்க இது பண்ணிருவாங்க. அப்படி பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அது காசு வராமயே அது வந்து அந்த ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து இதான மாரி காமிச்சிடும். ஸோ அப்படி காமிக்கிறப்ப நமக்கு இந்த ரேஷியோ அதிகமா இருக்கும். பட் ஆனா அந்த காசு ஆக்சுவலா உள்ள வந்திருக்காது. ஸோ அது அது ஒரு லிமிட்டேஷன். பேட் டெப்ட்ஸ் இத இக்னோர் பண்ணாலும் அது ஒரு லிமிட்டேஷன். அஸ்யூம் யூனிஃபார்ம் கிரெடிட் டெர்ம்ஸ். வேரியிங் கிரெடிட் டெர்ம்ஸ் அக்ராஸ் கஸ்டமர் மே ஸ்க்யூ இன்டர்பிரேஷன். நான் சொன்ன மாதிரி சில கஸ்டமர் 30 டேஸ்ல இது பண்ணலாம். சில கஸ்டமர் 45 டேஸ்ல பண்ணலாம். சில கஸ்டமர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி இது பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தான் குடுப்பேன். அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெர்ம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இதா பார்க்கறதுனால, அந்த இன்டர்பிரேஷன் நமக்கு கொஞ்சம் இது தப்பா வரலாம். ஸோ அது ஒரு லிமிட்டேஷன். சம்மரி. இது வந்து எஃபிஷியன்ட் மெட்ரிக் ஃபார் பிசினஸ் தட் ரிலை ஆன் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ மெயினா ரிலை பண்ணி இருக்க பிசினஸ்க்குலாம் இது ஒரு முக்கியமான மெட்ரிக்கு. இட் ரிவீல்ஸ் ஹவ் வெல் எ கம்பெனி கன்வெர்ட்ஸ். இது வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ வந்து எவ்வளோ எஃபிஷியன்ட்டா சேல்ஸ கேஷா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி காமிக்குது. அ அடுத்தது எந்த இத வச்சு தான் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மட்டும் தனியா யூஸ் பண்ணாம, அதர் அதர் ரிலேட்டட் பாராமீட்டர்ஸ் நம்ம கூட இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். அது எந்த மாரி ரிலேட்டட்னா, டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ரிவியூட் இன் இண்டஸ்ட்ரி கன்டெஸ்ட். டேஸ் அப்படின்னா என்னன்னா, டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த கேஷ் கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? அப்படிங்கிறது தான் டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு விதமான ரேஷியோ தான். ஸோ இந்த மாரி அதர் ரேஷியோஸையும் இன்க்ளூட் பண்ணி இத செக் பண்ணணும். அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன இருக்கு அப்படின்னா, வொர்க்கிங் கேப்பிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபர்ஸ்ட்டு நம்ம அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்தோம். அடுத்து இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்தோம். அதுக்கு அடுத்து ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வொர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்க போறோம். வொர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பெனி வொர்க்கிங் கேபிட்டல எந்த ரெ ரெவென்யூவா ஜெனரேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது. அதில வொர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னா, கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டீஸ் தான் வொர்க்கிங் கேபிட்டல். அதாவது ஷார்ட் டெர்ம் அசெட்ஸ் வித்தின் எ இயர்க்குள்ள உங்களுக்கு கேஷ கன்வெர்ட் பண்ண முடிஞ்ச அசெட்ஸ் தான் கரண்ட் அசெட்ஸ். மைனஸ் கரண்ட் லையபிலிட்டீஸ்னா வித்தின் இயர்க்குள்ள அவங்க பே பண்ண வேண்டிய கடன் தான் கரண்ட் லையபிலிட்டீஸ். ஸோ அது 2யும் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் வொர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது. அந்த எந்த அளவுக்கு அவங்களால வந்து வொர்க்கிங் கேபிட்டல யூஸ் பண்ணி ரெவென்யூவ ஜெனரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் வொர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது என்னன்னா, நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வொர்க்கிங் கேபிட்டல். வொர்க்கிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கோ, அத வந்து சேல்ஸால டிவைட் பண்ணா சேல்ஸ வொர்க்கிங் கேபிட்டல் ஆவரேஜ் வொர்க்கிங் கேபிட்டல டிவைட் பண்ணா வர்றது தான் வொர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இன்டர்பிரேஷன். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஹை ரேஷியோனா இண்டிகேட்ஸ் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வொர்க்கிங் கேபிட்டல். கம்பெனிஸ் ஜெனரேட்டிங் மோர் சேல்ஸ் பெர் யூனிட் ஆஃப் வொர்க்கிங் கேபிட்டல். ஸோ அவங்க வந்து ஹையா இருந்ததுன்னா, இருக்கிற வொர்க்கிங் கேபிட்டல யூஸ் பண்ணி அவங்க அதிக அளவு சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே லோ ரேஷியோ இருந்ததுன்னா, சஜெஸ்ட் இன்எஃபிஷியன்சி, எக்ஸசிவ் கரண்ட் அசெட்ஸ் ஆர் புவர் யூஸ் ஆஃப் ஷார்ட் டெர்ம் ரிசோர்ஸ். இது வந்து கம்பெனி இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு காமிக்குது. அவங்க கரண்ட் அசெட்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து கரண்ட் அசெட்ஸ் அதிகமா இருக்கும். பட் ஆனா அதுக்கேத்த மாரி அவங்க அங்க வந்து சேல்ஸ் வந்து நடக்காது. ஸோ அவங்க ஷார்ட் டெர்ம் ரிசோர்ஸ அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோஸ் 5 மீன்ஸ் கம்பெனி ஜெனரேட்டட் ₹5 சேல்ஸ் ஃபார் ₹1 வொர்க்கிங் கேபிட்டல். அவங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு ரூபா வொர்க்கிங் கேபிட்டலுக்கும் அவங்க ₹5க்கு சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் அது. ஒய் இட் இஸ் யூஸ்ட் அப்படின்னா, டூ அசெட்ஸ் ஆப்பரேஷன் ஆஸ் யூசுவல் ஆப்பரேஷன் எஃபிஷியன்சி தான். அவங்க வொர்க்கிங் கேபிட்டல் வச்சு எவ்வளோ சேல்ஸ் ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு அவங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இண்டிகேட்ஸ் ஹவ் வெல் எ கம்பெனி கன்வெர்ட்ஸ் இட்ஸ் கரண்ட் கேபிட்டல் இன்டூ சேல்ஸ். அவங்ககிட்ட இருக்க கரண்ட் கேபிட்டல வச்சு, வொர்க்கிங் கேபிட்டல வச்சு எந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து பெட்டரா, எஃபிஷியன்ட்டா அத சேல்ஸா கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் லிக்விடிட்டி ரிஸ்க்ஸ் ஆர் ஓவர் இன்வெஸ்ட்மென்ட் இன் கரண்ட் அசெட்ஸ். இப்போ வந்து இது வந்து நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இங்க லிக்விடிட்டி ரிஸ்க் ஏதாவது இருந்தா இதில நமக்கு தெரிஞ்சிரும். அப்படி இல்ல ஏதாவது கரண்ட் அசெட்ஸ்ல ஓவரா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுவும் தெரிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியுதுனால, அத வச்சு நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு
இது பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிய வந்து ரன் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸ் இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்னா, யூஸ்ஃபுல் ஃபார் ட்ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ட்ரெண்ட் ஓவர் அ டைம். நான் சொன்ன மாதிரி இது வந்து அதர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்ல. அதே கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி, அந்த கம்பெனியோட ட்ரெண்ட் இப்போ என்ன வளர்ந்துட்டுருக்கா? இல்ல அது வந்து கீழ போயிட்டுருக்கா? அப்படிங்கிறத நம்ம இந்த ரேஷியோஸ்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க 10 இயர்ஸ்க்கு வரிசையா ஒவ்வொரு இயருக்கு நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அது ப்ராப்பரா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா, அது குரோத் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கிராஜுவலா கம்மியாயிட்டே வந்துச்சுன்னா, ஓகே அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கம்பெனி வந்து இதா போயிட்டுருக்கு. இது ஒரு ரெட் ஃபிளாக் அப்படிங்கிற மாதிரி. ஹெல்ப்ஸ் எவாலுவேட் ஷார்ட் டெர்ம் ஃபைனான்ஷியல் ஹெல்த் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஷார்ட் டெர்ம்ல ஃபைனான்ஷியல் ஹெல்த் வந்து எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு இருக்கு? அப்படிங்கிறத வந்து இது இது காட்டும். ஒர்க்கிங் கேபிட்டல் அதானே. ஸோ அத வந்து அது காட்டுது. எஸ்பெஷலி வேல்யூபிள் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ் லைக் ரீட்டெயில் ஆர் மேனுஃபேக்சரிங். இந்த ரீட்டெயிலு, மேனுஃபேக்சரிங் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அதிகமா தேவைப்படும். ஒர்க்கிங் கேபிட்டல் ஏன்னா அவங்க வந்து கம்பெனி ரன் பண்றதுக்கு, இது பண்றதுக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்றதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். அந்த மாரி பிசினஸ்க்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்க்கான ஒரு ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு அவங்களால ப்ராப்பரா நிக்காம எஃபிஷியன்ட்டா அவங்கள வந்து அந்த ப்ராசஸ் இது பண்ண முடியும். அவங்களால ப்ராப்பரா பிசினஸ் நடத்த முடியும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ். ஆஸ் யூசுவல் எல்லாத்துலயும் நம்ம பார்த்த மாரி இதுலயும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நெகட்டிவ் ஆர் நியர் 0 ஒர்க்கிங் கேபிட்டல். இஃப் கரண்ட் லைபிலிட்டீஸ் எக்ஸீட்ஸ் கரண்ட் அசெட்ஸ், த ரேஷியோ கேன் பிகம் மீனிங்லெஸ் ஆர் ஹைலி வாலடைல். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ கரண்ட் லைபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு, கரண்ட் அசெட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த அந்த நேரத்தில நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துருச்சுன்னா, அது வந்து நமக்கு வந்து டிவைட் பண்றப்ப கீழ வரதுனால, அது வந்து மீனிங்லெஸ்ஸா போயிரும். இந்த ரேஷியோவே நமக்கு வராது. அது வந்து மீனிங்லெஸ்ஸா போயிரும். இப்போ எப்படி நம்ம பிஇ ரேஷியோ, பிரைஸ் டூ எர்னிங்ஸ் ரேஷியோல எர்னிங்ஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா, அந்த பிஇ ரேஷியோ வந்து மீனிங்லெஸ்ஸா போயிரும். அதே மாதிரி இதில. இக்னோர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அதையும் தான் பார்க்குது, ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் பார்க்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி இது வந்து கன்சிடர் பண்றதில்ல. அஃபெக்டட் பை சீசனாலிட்டி. நம்ம சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில ரொம்ப அதிகமா இருக்கும், ஒரு நேரத்தில ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க டோட்டல் இயர்க்கு ஆவரேஜ் பார்க்குறப்ப, அந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட்டான வேல்யூ உங்களுக்கு வராது. அடுத்து நோ குவாலிட்டி மெஷர் டசன்ட் அக்கவுண்ட் ஃபார் ஹவ் வெல் ரிசீவபிள்ஸ் ஆர் இன்வென்ட்ரி ஆர் பீயிங் மேனேஜ்டு இண்டிவிஜுவலி. இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் தான் வச்சு பார்க்குது. ஸோ அதர் திங்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ சம்மரியில் என்னென்னா பவர்ஃபுல் டூல் ஃபார் அசஸிங் ஷார்ட் டேர்ம் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. இட் ஹைலைட்ஸ் ஹவ் எஃபெக்டிவ்லி எ கம்பெனி இஸ் யூசிங் இட்ஸ் லிக்விட் ரிசோர்சஸ் டு டிரைவ் சேல்ஸ். ஹவெவர் ஃபார் ஃபுல் இன்சைட் இட் ஷுட் பி அதே தான் இது வந்து ஒரு 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 பவர்ஃபுல் டூல் ஷார்ட் டெர்ம் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை இது பண்ணுறதுக்கு. இது நம்ம எப்படியும் தனியாக பார்க்க முடியாது. இது வந்து அதர் டூல்ஸ் கூட லைக் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ அந்த மாதிரி இது கூட நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்ம இது ஆக்சுவலாக என்ன ஏதுங்கிறத நமக்கு வந்து ஃபுல்லாக இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒன்று மட்டும் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாக்ட் இது தெரியாது. ஸோ மொத்தமா இதில வந்து நம்ம 4 பார்த்துருக்கோம். அசெட் டர்ன்ஓவர், இன்வென்டரி டர்ன்ஓவர், ரிசீவபிள் டர்ன்ஓவர், ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் 4 பார்த்துருக்கோம். இதில அசெட் டர்ன்ஓவர் என்னன்னா, நெட் சேல்ஸ் டிவைடட் பை எவரேஜ் டோட்டல் அசெட்ஸ். இன்வென்டரி டர்ன்ஓவர் என்னன்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை எவரேஜ் இன்வென்டரி. ரிசீவபிள்ஸ் டர்ன்ஓவர் என்னன்னா, நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை எவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். அ ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் என்னன்னா, நெட் சேல்ஸ் டிவைடட் பை எவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல். அசெட் டர்ன்ஓவர் வந்து எதை மெஷர் பண்ணேன்னா, எஃபிஷியன்சி இன் யூசிங் டோட்டல் அசெட்ஸ் இன் டூ ஜென்ரேட்டிங் சேல்ஸ். அதாவது அசெட்ஸை வச்சு அது சேல்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணணும். இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் வந்து எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா, இன்வென்ட்ரிய அவங்க வந்து எவ்வளோ குயிக்காக இன்வென்ட்ரியை வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். ரிசீவபிள்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, அவங்க எவ்வளோ குயிக்காக ரிசீவபிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் வந்து எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா, இவங்க வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாக ஷார்ட் டெர்ம் கேபிட்டலை வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணணும். அசெட் டர்ன்ஓவர் வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஓவரால் அசெட் யூட்டிலைசேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ரிசீவபிள்ஸ் டர்ன்ஓவர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, கிரெடிட் அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சியை எந்த அளவுக்கு அவங்க கடன் தராங்க, அதை எவ்வளோ ப்ராப்பராக எஃபிஷியன்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, லிக்விடிட்டியையும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியும் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அசெட் ரேஷியோ வந்து நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அக்ராஸ் கம்பெனிஸ் ஆர் டைம் பீரியட்ஸ் அது நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டுக்கும், ஷெல்ஃப் லைஃபுக்கும், ஓவர் ஸ்டாக்கிங் ரிஸ்க் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
கேஷ் ஃப்ளோ இம்பேக்ட் ஃப்ரம் கஸ்டமர் கிரெடிட் பாலிசிஸ். இந்த கஸ்டமருக்கோட கிரெடிட் பாலிசிஸ்னால கேஷ் ஃப்ளோ வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரப்போ அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அசஸிங் ஹவ் வெல் எ கம்பெனி கன்வெர்ட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டு ரெவன்யூ. ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து அவங்க எவ்வளோ எவ்வளோ ப்ராப்பராக எவ்வளோ பெட்டராக வந்து அவங்க வந்து இதுவாக ரெவன்யூவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுறப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதில் கீ டிஃப்ரென்சஸ் என்னென்னா, இன்டர்பிரிட்டேஷன் என்னென்ன அப்படின்னா என்னென்னா, அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஓவரால் அசட் யூஸ், லீன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப லோ வேல்யூவாக இருந்தால் அசட்ஸ் வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா அது கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா, இன்வென்ட்ரி ஃப்ளோ வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது, சேல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். லோவாக இருக்குது அப்படின்னா அவங்க ஓவர் ஸ்டாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து கலெக்ஷன் வந்து குயிக்காக பண்ணிடுறாங்க, கேஷ் ஃப்ளோவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது, லோ வேல்யூவாக இருக்குது அப்படின்னா, பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, அவங்களோட கிரெடிட் பாலிசிஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒன்றா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் வந்து அதிக ஹை வேல்யூவாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, சேல்ஸ் ஜென்ரேஷன் வித்தின் மினிமல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். அவங்க வந்து மினிமல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டலை வச்சு சேல்ஸ் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். லோ வேல்யூவாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் லிக்விடிட்டி ஆர் பாசிபிள் ஓவர் கேபிட்டலைசேஷன். அவங்க வந்து அவங்க ஷார்ட் டேர்ம் அசட்ஸை வந்து ப்ராப்பராக ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து ப்ராப்பராக இது பண்ணல, லிக்விடிட்டி வந்து இன்எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸு. அப்போ அது கீழே வரப்போ அது அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகிறப்ப அவங்க முழுக்க முழுக்க வந்து கரண்ட் அசட்ஸ் அதிகமாக இருக்கும், லைபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ லைபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் லிக்விடிட்டி, அவங்க ஓவர் கேபிட்டலைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் லோ வேல்யூவாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. ஸோ வென் ஈச் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் சினாரியோ வாண்ட் டு சி ஹவ் எஃபிஷியன்ட்லி கம்பெனி ரன்ஸ் ஓவரால். மொத்தமாக எல்லாமே எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அசட் டர்ன் ஓவர் பார்க்கலாம். மேனேஜிங் ஸ்டாக் ஹெவி ஆர் சீசனல் பிஸ்னஸ். ஸ்டாக் ஹெவி ஆர் சீசனல் பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா அப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் கிரெடிட் சேல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னா ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அது சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிற அசஸ் பண்ணணும் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது சம்மரி வாட் ஈச் டெல்ஸ் யூ. அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எதை சொல்லுதுன்னா டோட்டல் அசட் ப்ரொடக்டிவிட்டியை சொல்லுது. அதோட கீ இன்சைட் என்ன, எஃபிஷியன்சி ஆஃப் ஆல் அசட் யூசேஜ் தான் அதோட கீ இன்சைட். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எதை சொல்லுது அப்படின்னா இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டாக் மூவ்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அதோட கீ இன்சைட் என்ன, சேல்ஸ் வெலாசிட்டி அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எதை சொல்லுது அப்படின்னா கஸ்டமர் பேமெண்ட் எஃபிஷியன்சியை சொல்லுது. அப்புறம் வந்து பார்த்தா அதோட கீ இன்சைட் என்ன, கலெக்ஷன் ஸ்ட்ரென்த்தையும் கிரெடிட் பாலிசி இம்பாக்ட் ஆன் லிக்விடிட்டியும் சொல்லுது. அவங்களோட கிரெடிட் பாலிசி அவங்களோட லிக்விடிட்டி வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டலை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதோட கீ இன்சைட் வந்து என்னென்னா ஷார்ட் டேர்ம் ரிசோர்ஸஸை வந்து எந்த அளவுக்கு அவங்க சேல்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஈச் ஆஃப் திஸ் ரேஷியோஸ் ஃபோக்கஸஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் லேயர் ஆர் எஃபிஷியன்சி ஃப்ரம் இன்வென்ட்ரி அண்ட் ரிசீவபிள்ஸ் டு த என்டையர் அசட் பேஸ். டுகெதர் தே வில் கிவ் அ ஃபுல் பிக்சர் ஆஃப் ஆப்ரேஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக இன்வென்ட்ரியை பற்றி ஒன்று சொல்லுது, அசட்டை பற்றி ஒன்று சொல்லுது, நம்ம அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் எந்தளவுக்கு ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுது, கரண்ட் அசட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டலை பற்றியும் ஒன்று சொல்லுது. ஸோ டுகெதராக நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு கம்பெனியோட ஆப்ரேஷனல் ஸ்ட்ரென்த்தையும் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம எஃபிஷியன்சி ரேஷியோஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, இது நாளையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவும் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து இதே மாதிரி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.